ஐயா, காற்றை கிழித்து எதிர்நீச்சல் போட்டதால் தான் விமானம் தெரிந்தது, தண்ணீரை கிழித்து எதிர்நீச்சல் போட்டதால் தான் கப்பல் தெரிந்தது, நெருப்பில் நீந்தி எதிர்நீச்சல் போட்டதால் தான் சொக்க தங்கம் கிடைத்தது. அதனாலதாயா சொல்ற, எதிர்நீச்சல் போட்டாதாயா எல்லாமே கிடைக்கும். ஐயா, தேசிய பறவை மயில், தேசிய விலங்கு புலி, தேசிய மரம் ஆலமரம். ஆனா தேசிய வார்த்தை என்ன தெரியுமாயா இன்னைக்கு? ஐயா பசி, ஐயா பசி. அதுதாயா இன்னைக்கு தேசிய வார்த்தையா இருக்கு. ஐயா பசி, அம்மா பசி ரெண்டுமே. அம்மா மறக்க கூடாதுல்ல. படைச்சது பிரம்மா, நான் சொன்னது பெத்த அம்மா, நீ நினைக்க கூடாது சும்மா. ஐயா, இந்தியாக்காரு வெளிநாட்டுக்கு போயிட்டு 5 வருஷம் கழிச்சு திரும்பி வராரு. அவரு அங்கேயும் அதே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ, இங்க வந்தாலும் அதே ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூயா. எங்கேயாவது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை, இனிமையான தமிழ் வார்த்தை காதுல விழாதான்னு பாக்குறாரு. திடீர்னு ஒரு வார்த்தை ஐயா பசி, அம்மா பசினுது, அதே தேசிய வார்த்தை கேக்குது. திரும்பி பாக்குறாரு, ரோட்டோரத்துல பிச்சைக்காரையா, தட்ல தமிழ் இன்னைக்கு சில்லறையா சிரிச்சிட்டு இருக்குங்கய்யா. ஐயா, எங்க ஊருக்காரு சதீஷ்ன்றவர் புத்துக்கு பக்கத்துல ஒரு குடிசை கட்டி வாழ்ந்துட்டு வந்தார். அவரு பள்ளிக்கு போக சொல்ல, கல்லூரிக்கு போக சொல்ல பாத்தீங்கன்னா அவர் ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகம். அதனால எலுமிச்சப்பழமோ வேப்பலையோ எடுத்துட்டு போவார். பாக்குறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, என்ன இந்த ஆள் எலுமிச்சப்பழையும் வேப்பலைத்தையும் தூக்கி நான் அலைஞ்சிட்டு இருக்கானே. ஆனா அவர் அப்பயும் மனசு கலங்கலையா, ஆன்மீகத்துல எதிர்நீச்சல் போட்டாரு. அந்த காலத்து மன்னர்கள்லாம் கற்கோயில் தான் கட்டினாரு. ஆனா இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு பொற்கோயில் கட்டி இருக்காரு பாருங்கய்யா. அதாவது நீ சொன்ன மாதிரி அவன் வயசுல மாப்பிள்ளையா அலையறான், ஆனா அந்த அம்மாவை நினைத்து வேப்பிலையோடு அணைந்த ஒரு வேதாந்தியாக அவரை நீங்கள் பார்க்கிறீர்கள். பரவாயில்ல ஐயா. அன்னைக்கு அவர் இருந்தது புத்து, அதையெல்லாம் தொட்டு பார்க்கவே பயப்பட்டாங்கய்யா. இன்னைக்கு அவர் கட்டின பொற்கோயில் எல்லாம் தொட்டு பார்க்க ஆசைப்படுறாங்க பாருங்கய்யா. அங்க போட்டாரியா அவர் எதிர்நீச்சல். திருப்பதிய பார்த்தவங்க எல்லாம் திரும்பி பார்க்க வச்சார் பாரியா தன்னோட 29 வயசுல. அங்க போட்டாரியா அவர் எதிர்நீச்சல். அதனாலதான் சொல்றேன், இந்த நிழல்களிலே எதிர்நீச்சல் மட்டும் தாயா நிஜம். ஐயா, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு, சரி ஒத்துக்க மாட்டேன்றீங்க, விடுங்க. ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல அவங்க எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அப்புறமா பின்ன பேசுங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒத்துக்கிறீங்க தானே? ஒரு வீட்டுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க இருக்க 4 வயலுங்க. அந்த பொண்ணை மடக்காங்க என்னென்னலாம் எதிர்நீச்சல் போடுறாங்க பாருங்கயா. பல்லே வளர்க்க மாட்டான், அன்னைக்குதான் பல்ல வளர்க்கும் அந்த பொண்ணு. பார்க்க குளிக்கவே மாட்டான், அன்னைக்குதான் குளிச்சுட்டு வருவான். ஆண்ட எழுத்தே தெரியாதியா, ஆக்ஸ்போர்ட் ஆங்கில புத்தகம் வச்சு மெத்த மேல அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் அந்த பொண்ணு பாக்குற மாதிரி. அப்பவாது லைப்ரரி பக்கம் போறானேன்னு பாராட்டுமா. ஐயா, ரங்கநாதன்றவர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறாரு. தாமோ ஒரு பாடலாசிரியர் ஆயிடலாமேன்ற கனவோட பட்டணத்துக்கு போய் நண்பர்கள் வீட்டுல தங்கி சான்ஸ் கேட்டு அலையறாரு. 2 வருஷமா சான்ஸே கிடைக்கல. திரும்பி வராரு. அவரோட ஆனா இருந்தாலும் அவரோட மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு, நம்மளும் ஒரு பாடலாசிரியர் ஆகணுமேனு. திரும்பி வந்து நிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டாண்ட. கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை கேட்கிறாரு. தானும் இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு பாடலாசிரியர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. போயிட்டு எம்ஜிஆர் சாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்க சொல்றாரு, ஐயா நான் பாடலாசிரியரா ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கு, எனக்கு உங்க படத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்றாரு. கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அன்னைக்கு அப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. யாரை இவர் குருவா நினைச்சாரோ, யார் பாடலை கேட்டு இவர் பாடலாசிரியர் ஆகணும்னு நினைச்சாரோ, அவர் எழுத முடியாத படத்துக்கு உண்டான பாடலை இவர் எழுதினாரியா. அந்த படத்துல இவர் எழுதின எல்லா பாட்டும் ஹிட்டாச்சு. அந்த ரங்கநாதன் யார் தெரியுமாயா? இன்னைக்கு வாழும் தலைமை கவிஞர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்காரே வாலி, அவர்தாயா அன்றைய ரங்கநாதன். அவர் வாழ்வுல எதிர்நீச்சல் போட்டாருங்கய்யா. ஐயா, ஈரோடு பக்கத்துல இருக்க மாமரத்துப்பாளையம்ன்ற கிராமத்துல ஒரு பெண் இருந்தாங்க. அந்த பெண் மசாலா போடுற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த குடிசை தொழிலா செஞ்சாங்க. உங்களுக்கே தெரியும் மசாலால என்ன வரும்னு. அந்த ஒரு பெண் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டாங்க. ஒருத்தர் 10 பேர் ஆனாங்க, 10 பேர் 50 பேர் ஆனாங்க, 50 பேர் இன்னைக்கு 500 பேரா நிக்கிறாங்கயா. அதனாலதான் அவங்களோட கம்பெனி இன்னைக்கு ஆலமரம் மாதிரி விருட்சமாய் நிக்குது.
அதுல அவங்க இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியா இருக்காங்க, பல விருதுகளை பெற்றிருக்காங்க. காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல். அந்த பெண்மணி யார் தெரியுமாயா? இந்த ஊனமுற்றவர்களுக்கு எதிர்நீச்சல் போட சக்தியை தந்தாங்களே திருமதி சாந்தி துரைசாமி அவர்களையா. அவங்களாம் இன்னைக்கு சமுதாயத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் தான்யா. வாடகை, கரண்ட் பில்லு, பாக்கெட் பால், புள்ள குட்டி, ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன், பாமாயில், பச்சரிசி, கோதுமை, பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே. அண்டா குண்டா அடகு வச்சோம் 5 10 வச்சாலும் பத்தலை ஞான பழமே, ஏன் ஞான பழமே, நீ செவ்வாப்பேட்டை ஏன் ஞான பழமே. இந்த பாட்டு பேட்டரா பாட்டு கேட்டிருக்கிறோம்ல எல்லாரும். என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க, ரூபா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா? அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு, 100 ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு, 500 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்துல 5000 ரூபாய் நோட்டை அடிச்சிங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க, அதுல நல்லா ஆன சிரிச்சிருப்பாரு, உலக உரண்டியே தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தாதாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைச்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்கள நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்க வேலையே நடக்குது. அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையனா 500 ஆமா. இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பல இருந்தே நாங்க சிக்கனை படுத்தி 200 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா. வளர்ந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்கான் பாருங்க. வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிம்பா. இல்லடா தம்பி 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையெல்லாம் என்ன தெரியுமா, அவன் பின்னாடி 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாமான் வாங்கிட்டு வந்துருவான். 48 ரூபா பில்லா இருக்கும், 2 ரூபா மீதி சில்லறையை பத்தி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியுமா, அவன் எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறையை பத்தி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திரன், மாசம் கடைசியில 1000 2000ன்னு கையில காசை கொடுத்து போய் இபி பில்லு டெலிபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயபுள்ள போறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவெல்லாம் எதிர்காலத்துல பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம். அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க. கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கய்யா. ஐயா உங்களுக்கு தெரியாது இல்ல, ஒரு காலத்துல நம்ம மூதாதையர்கள்லாம் நாடுகள்ல குடியேறும் பொழுது ஒரு இடம் விட்டு மறு இடம் போகும்போது யாரும் வீட்டு மன பட்டாலாம் போடலிங்க. அவங்கவுங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல முடிஞ்சா குடிசை வீடு இல்ல குச்சி வீடு மச்சு வீடு கட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குது, அவன் வீடு கொடுத்த ஹவுஸ் ஓனரையே போட்டு தள்ளிட்டு இருக்கிறான். ஏன்னா எங்க ஊர்ல அப்படித்தான் ஒண்ணு நடந்துச்சு. வாடகைக்கு வீடு கொடுத்தாரு ஒருத்தர், குடியிருக்க வந்தவன் ஹவுஸ் ஓனரையே கொலை பண்ணிட்டான். கேஸ் கோர்ட்டுக்கு போச்சு. வக்கீல் கேட்டாரு, ஏன்டா அவரை கொலை பண்ண அப்படின்னு. இல்ல சார் அந்த ஆள் சாவுக்கு அவர் தான் காரணம், நான் கிடையாது அப்படின்னா. ஜட்ஜு பதறி போனாரு, இவ்வளவு சாட்சி இருக்கு எப்படா இல்லன்னு சொன்ன அப்படின்னு. அதுக்கு அந்த ஆள் சொல்றான் பாருங்க, கூண்டுக்குள்ள நின்று சிரிச்சுக்கிட்டே, அந்த ஆளு தான் தினம் 3 மாசமா வீட்டு வாசல்ல வந்து நின்று என்னைய காலி பண்ணு காலி பண்ணுன்னு கேட்டான். பாவம்
பாவம் பெரிய மனுஷன் கேட்கிறாரேன்னு காலி பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்படி மனிதனாக மனிதனை வாழ வைக்கணும்னு சொன்னா அதுக்கு காசு இருந்தா தான் முடியும். காசு இருக்கிற மனுஷனுக்கு எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருப்பதிக்கு இப்ப 2 நாளைக்கு முன்னாடி பெரிய கோடீஸ்வரர் அம்பானி வந்தாரு. அம்பானி வந்த வேலையில என்ன பண்ணாரு, நம்மெல்லாம் 1.25 ரூபாய மஞ்சள் துணியில 1.5 வருஷமா முடிஞ்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியானுக்கு போடுவோம். அவர் வந்த வேகத்துல 1.25 கோடி ரூபாய உண்டியல்ல காணிக்கையா போட்டார். சாமி காத்திருந்து தரிசனம் கொடுத்தாரு அம்பானிக்கு. வெளியில வந்தோன்னா கோயில்ல நிர்வாகத்தினர்லாம் கேட்டாங்க, நாங்க இங்க ஒரு திட்டம் போட போறோம், அதுக்கு 500 கோடி ரூபாய் எஸ்டிமேட் போட்டிருக்கோம் அப்படின்னு. அம்பானி உடனே சொன்னாரு, அதுல 250 கோடி ரூபாயை நானே தரேன்னு ஒரே செக்கா சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்றைய நிலைமையிலே காசு மட்டும்தான் கடவுள், மகளிர் மட்டும்தான் சார் நிஜம். ஐயா, ஆணுக்கு பலம் உடம்புல. ஏமா மகளிர் மட்டும்தான் நிஜம்னா நாங்கெல்லாம் பொய்யா? ஒரு ஆண் என்ற நிஜத்தை நிஜமாக்குவது ஒரு பெண்ணு சொல்ல வந்திருக்கையா. சொல்லுங்க சொல்லுங்க. சும்மா ஒரு ஆணுக்கு பலம் உடம்புல, பெண்ணுக்கு பலம் மனசுல. ஆணுக்கு இருக்கே இந்த உடம்பு பலம், அது வயசானா குறைஞ்சிடும். இந்த பெண்ணுக்கு இருக்கு பாருங்க மனசு பலம், அது வயசானா மட்டும் இல்ல, இந்த மண்ணோட மண்ணா மறையிற வரைக்கும் போகாதுயா. அதனாலதான் சொல்றேன், பெண் மட்டும்தான் சார் நிஜம். உடம்பு பலம் குறையறப்போ ஊசி போடுற வலிய கூட தாங்க மாட்டான் ஆண். ஆனா உயிர் போற வலிய கூட பிரசவத்துல தாங்குறாளே அவதாயா பெண்ணு. பெண்ணு மட்டும்தான் சார் நிஜம். 10 மாசம் குழந்தைய வயித்துல சுமக்கிறது மட்டும் இல்ல, சாகர வரைக்கும் புருஷனை நெஞ்சில சுமக்கிறா பாருங்க, அவதாயா பெண்ணு. பெண்ணு மட்டும்தான் சார் நிஜம். அந்த கோள்களை விண்தான் தாங்குகிறது, மரங்களை இந்த மண் தான் தாங்குகிறது, ஏன் பார்வையை கூட இந்த கண் தான் தாங்குகிறது, மனித இனத்தையே பெண் தான் தாங்குகிறார். அதனால நாங்களா சொல்றோம் சார், பெண் தான் நிஜம். ஐயா, பாகிஸ்தான் பிரச்சனை இந்தியா பிரச்சனைய கூட தீர்த்து புள்ளாயா, நம்ம பின்லேடன் பிரச்சனை அமெரிக்கா பிரச்சனைய கூட தீர்த்து புள்ளாயா, அவங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி புள்ளாயா. ஆனா அந்த மாமியா மருமகன் 2 கேஸ் இருக்கே, அந்த பிரச்சனையை தீர்த்தவ யாராச்சும் இருக்கிறாங்களா உலகத்துல? எனக்கு அதே பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கு குடியுபிடி சண்டை நடந்துகிட்டே இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அழுதேன், வேற என்ன பண்றது, நண்பன்ட்ட தானே சொல்லி அழுகணும். அவன் சொன்னா, ஒரு நல்ல ஜாதக பார்த்து காரனை பார்த்து ஒரு விஷயத்தை சொல்றான்னா கொண்டுகிட்டு ஓடுங்க. என் ஜாதகத்தையும் பொண்டாட்டி ஜாதகத்தையும் போய் பார்த்தான், எடுத்து பார்த்தான். 10 பொருத்தம் நல்லா தானே இருக்கு, ஒரு குறையுமே இல்லையே, வேற எதுலயோ பிரச்சனை இருக்குன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணாரு ஜாதகக்காரரு, அம்மா வாய 2 இன்ச்சு குறை, உன் பொண்டாட்டி வாய 4 இன்ச்சு குறை, பிரச்சனை இது வெறும் சொல்றாருங்க. ஐயா, இன்னும் மாமியார் மருமக பிரச்சனையை வந்து இங்க அளந்துட்டு இருக்காரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார்? BA ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட். இன்னைக்கு என்னோட குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா சார்? MA MPhil முடிச்சிட்டு PhD பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? என்னோட மாமியார். சொல்றேன் கேளுங்க, என்னோட வீட்டை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்காங்க, என்னோட குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு என்னோட மாமியார் இருக்கிறாங்கன்ற மனநிறைவு எனக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால தான் வெளியுலகத்துல போய் என்னோட சாதிக்க முடியுது. சும்மா இங்கெல்லாம் ஒருத்தர் வந்து கதை அளந்துட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு பெரும்பாலும் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நாங்க எப்போ ஒன்னாயிட்டோம், உங்க புலம்பல தான் அங்க சரியில்லை. நீங்க கல்யாணத்தை அப்ப என்ன படிச்சிருந்தீங்க? BA ஃபர்ஸ்ட் இயர் இன்கம்ப்ளீட். இப்ப என்ன படிச்சிருக்கீங்க? MA MPhil PhD. உங்க கல்யாணத்தப்ப உங்க வீட்டுக்காரர் என்ன படிச்சிருந்தாரு? BE படிச்சிட்டு இருந்தாரு. இப்ப என்ன படிச்சிருக்காரு? இப்ப எதுவும் படிக்கல. அதாங்க ஆம்பள. நம்பி வந்த பொண்டாட்டி, கட்டிக்கு வந்த பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கணும், நம்முடைய சகோதரிகளா நல்லா இருக்கணும், பெத்த தாய் நல்லா இருக்கணும்னு என்ன மாதிரி ஓடா உருக்கி தேஞ்சு போனவரை தாங்க ஆணு. அந்த வைத்தறிச்சலை சொல்ல வந்தங்க. ஆகவே உலகத்தில் உள்ள நிஜங்களில் எல்லாம் உண்மையான நிஜம் எது என்று சொன்னால் ஆண் பாவம்.